சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகள், தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தஞ்சையில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சி அரங்கத்திற்கு அதிகாலை முதலே கட்சி நிர்வாகிகள் வரத் தொடங்கியுள்ளனர். பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் QR கோட் சீட் உள்ளவர்கள் மட்டுமே நிகழ்ச்சி அரங்கிற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். துபாயில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. பல அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்த வீடியோ வெளியான நிலையில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானின் சேதமடைந்த பகுதிகள் தொடர்பான புகைப்படங்களை வாண்டர் செயற்கைக்கோள் வெளியிட்டுள்ளது. டெஹ்ரான் நகரில் உள்ள பல முக்கிய அரசு மற்றும் ராணுவ வளாகங்கள் வான்வழி தாக்குதலால் சேதமடைந்துள்ளன. கமேனியின் இருப்பிடம், ஜனாதிபதி வளாகம், நீதித்துறை வளாகம் மற்றும் இஸ்லாமிய புரட்சி படையின் தலைமையகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சேதம் ஏற்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்ட பிறகு அங்கு புதிதாக அமையப் போகும் தலைமை பழைய தலைவர் போலவே இருக்கக்கூடாது என்பதே அமெரிக்காவின் விருப்பம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் ஈரானின் எதிர்கால ஆட்சி மாற்றம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். ஜெர்மனி அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்சுடன் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப், ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் அமெரிக்க படைகளால் கடுமையாக சிதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போதைய ஆபத்தான சூழலில் ஈரான் மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் எச்சரித்தார். மேலும் ஈரானிய மக்கள் தங்களுக்கு கிடைத்துள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும் எனவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள நடமாடும் ஏவுகணை தளங்கள் மற்றும் கடற்படை தளங்களை அழிக்கும் வீடியோக்களை அமெரிக்காவின் சென்ட்காம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் அப்பட்டமான அத்துமீறல் என ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட போவதாக பரவிய வதந்தியால் பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு விலை உயரும் என்ற வதந்தி காட்டுத்தீயாக பரவியது. இதை நம்பிய பொதுமக்கள் பெட்ரோல் பங்குகளை நோக்கி படையெடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட வரிசையில் காத்திருந்து வாகனங்களுக்கு மட்டுமின்றி கேன்கள், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் வீட்டில் தண்ணீர் பிடித்து வைக்க பயன்படுத்தும் ட்ரம்முகளிலும் பெட்ரோலை வாங்க மக்கள் போட்டி போட்டுள்ளனர். ஆனால் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்றும் பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா என்பது இன்று மதியத்திற்குள் தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. காங்கிரசின் நிபந்தனைக்கு இறங்கிச் செல்லக்கூடாது என திமுக மூத்த அமைச்சர்கள் முதல்வர் மு.க.ஸ்டாலினிடம் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் திமுக ஒதுக்கிய 25 தொகுதிகளை ஏற்க மறுத்த காங்கிரஸ் 41 தொகுதிகள் வரை கேட்டதாகவும், இறுதியாக 28 தொகுதிகள் வரை கொடுக்க திமுக முன்வந்த நிலையில் காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் காங்கிரசிற்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கினால் தேர்தல் முடிவில் பாதிப்பு ஏற்படும் என திமுக மூத்த தலைவர்கள் முதல்வரிடம் கூறியதாகவும், திமுகவுடன் இருந்தால்தான் காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்திற்குள்ளேயே நுழைய முடியும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. திமுக தங்களுக்கு எந்த கெடுவும் விதிக்கவில்லை என்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தரப்பில் 31 இடங்கள் கேட்டு வலியுறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
திமுகவோடு கூட்டணி வைத்தால்தான் காங்கிரஸ் சட்டமன்றத்திற்கு வர முடியும் என்பது அக்கட்சியின் தலைமைக்கு தெரியும் என கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி, தாவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை என்பது எல்லாம் கப்சா எனவும் தெரிவித்துள்ளார். திரைமுறையில் பேச்சுவார்த்தை நடக்குது, அது இதுல எல்லாமே அவங்க கப்சாவா கிளப்பி விட்டுட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கும். இது அரசியல் கட்சி. இங்க அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதனால அவங்க அரசியல் அந்தஸ்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். தனிநபர்களுக்கு வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் கட்சி என்பது நம்மில் அனைவரையும் விட பெரியது என்று சமூக வலைதள பக்கத்தில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டுள்ளார். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு இன்று இறுதியாக உள்ளதாக கூறப்படும் நிலையில் கட்சி தலைமையின் முடிவை ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார். தஞ்சை தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க அக்கட்சியின் தலைவர் விஜய் சென்னையில் இருந்து புறப்பட்டுள்ளார். விமானம் மூலம் திருச்சி செல்லும் விஜய் அங்கிருந்து கார் மூலம் தஞ்சை செல்கிறார். தஞ்சையில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு அரங்கத்திற்கு அதிகாலை முதலே கட்சி நிர்வாகிகள் வர தொடங்கியுள்ளனர். பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் QR கோட் சீட்டு உள்ளவர்கள் மட்டுமே நிகழ்ச்சி அரங்கத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்டதற்கான ஒப்பந்தம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் முன்னிலையில் கையெழுத்தானது. தேமுதிக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர் யார் என்ற விவரத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா இன்று அறிவிக்க உள்ளார். வேட்பாளராக சுதீஷே களமிறக்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது. எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக போட்டியிட உள்ள இடங்கள் தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இருதரப்பினரும் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் எனவும் திமுக தலைமை அறிவித்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகள், தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கிய மத்திய மாநில உறவுகள் குறித்த தேசிய அளவிலான உரையாடல் முயற்சிக்கு கர்நாடகா முதல்வர் சித்தராமையா முழு ஆதரவு தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி என்பது அரசியல் கோரிக்கை அல்ல என்றும் அது இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை அமைப்பு என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்து தாம் கடிதம் எழுதியிருப்பதாக கூறியிருக்கும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, நிதி மற்றும் சட்ட அதிகாரங்கள் மத்திய அரசிடம் அதிகமாக குவிவதால் அரசியலமைப்பில் உறுதி செய்யப்பட்ட சமநிலை பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார். மாநிலங்களுக்கு உரிய அதிகாரமும் நிதி சுதந்திரமும் வழங்க மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் போன்ற வலுவான தளத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்றும், ஜனநாயக கூட்டாட்சி அமைப்பை வலுப்படுத்த கர்நாடகா ஆக்கப்பூர்வமாக செயல்பட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் கண்ணியம், சுயமரியாதை மற்றும் தனித்துவம் உண்டு என்ற கேரள உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தற்பொழுது பேசுபொருளாகி உள்ளது. கேரள மாநிலம் திரிசூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது முதல் திருமண உறவில் இருந்தபொழுது காதலன் மூலம் பிறந்த குழந்தையின் பிறப்புச் சான்றிதழில் தந்தை பெயரை மாற்றக்கோரி நீதிமன்றத்தில் மனு அளித்தார். 6 ஆண்டுகளாக அக்குழந்தையை தனது குழந்தையாகவே கருதி வளர்த்த முதல் கணவர் விவாகரத்துக்கு பின் அக்குழந்தையின் தந்தை பெயரை மாற்ற எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி PV குன்ஹி கிருஷ்ணன் திருமண விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியதோடு இதுபோன்ற நிகழ்வுகள் ஆண்களின் ஆண்மை மற்றும் கண்ணியத்தை கேலி செய்வதாக குறிப்பிட்டார். இருப்பினும் முதல் கணவரின் மரியாதைக்குரிய மனப்பான்மை மற்றும் குழந்தையின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தந்தை பெயரை மாற்ற அனுமதி அளித்தார். திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. 15 தொகுதிகளின் விருப்ப பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் கொடுக்க மக்கள் நீதி மய்யம் திட்டமிட்டுள்ளது.
இன்னும் 3 நாட்களில் கூட்டணி குறித்து உறுதி செய்யப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரம் தோட்டத்தில் மூத்த நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். திருச்சியில் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இதனை அறிவித்துள்ளார். திருச்செந்தூரில் ஐயா வைகுண்டரின் 194ஆம் ஆண்டு அவதார தின விழா விமரிசையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி தலைப்பாகை அணிந்து ஐயா வைகுண்டரை வழிபட்டனர். சமத்துவ கனலை சமூகத்தில் விதைத்து நிறைந்தவர் ஐயா வைகுண்டர் என அவரது அவதார தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் எனும் அவரது கூற்றை அடிப்படையாய் கொண்டு நலிந்தோரின் நலம் நாடும் அரசாக திராவிட மாடல் அரசு செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் ஹோட்டல் ஊழியர் ஒருவர் கொடூரமான முறையில் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த திலீபன் என்பவர் சூலூர் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பணியாற்றி வந்தார். இவருக்கும் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த அன்பு எஸ்தர் என்ற பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக எஸ்தர் கடந்த 4 ஆண்டுகளாக பிரேமானந்த் என்பவருடன் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து வந்த நிலையில் சமீபத்தில் அவரை பிரிந்து திலீபனுடன் பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் எஸ்தரின் வீட்டிற்கு திலீபன் வந்திருந்த போது அங்கு திடீரென நுழைந்த முன்னாள் காதலர் பிரேமானந்த் இருவரும் தனிமையில் இருந்ததைக் கண்டு ஆத்திரத்தில் திலீபனை கத்தியால் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சரமாரியாக குத்தினார். இதில் திலீபன் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் தடுக்க முயன்ற அன்பு எஸ்தரையும் கத்தியால் குத்திய பிரேமானந்த் பின்னர் வீட்டை பூட்டிக் கொண்டு சிலிண்டரை திறந்துவிட்டு தீ வைத்துள்ளார். இதில் ஏற்பட்ட தீ விபத்தில் பிரேமானந்திற்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறை மற்றும் போலீசார் வீட்டின் கதவை உடைத்து எஸ்தர் மற்றும் பிரேமானந்தை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் கொடூர சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.